Hello everyone. இது IBPS SO AFO கான மெயின்ஸ் கண்டென்ட் 1 வீக் ஆஃபர் போட்டிருக்காங்க. ராயல் பாஸ் 1299க்கு 1 இயர் வேலிடிட்டியோட 2023 PDF கோர்ஸோட சேர்த்து வருது. இது வாங்குனீங்கன்னா 299 worth உள்ள IBPS SO பவர் பேக்கேஜும் இன்க்ளூட் ஆயிடும். இல்ல IBPS SO மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 299 கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கான கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ஃபிஷரிஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம் கூட சேர்ந்து. ஃபிஷரீஸ்ல இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போகிற கிளாஸு. ஃபிஷரீஸ்ல நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம்னா எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கவர் பண்ண போகிறோம். எக்ஸாம் ரிலேட்டடாக தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சு ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ தான் எக்ஸாம் அப்போது நமக்கு ரிவிஷன் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியா நவம்பர் 21 வந்து வேர்ல்ட் ஃபிஷரீஸ் டேன்னு சொல்லுவாங்க. நவம்பர் 21 வந்து வேர்ல்ட் ஃபிஷரீஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக அதை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஹெல்தி ஓஷன் ஈகோசிஸ்டமை ஓட இம்பார்ட்டன்ஸ் காமிக்கிறதுக்கும் டு ஹைலைட் த கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்தி ஓஷன் ஈகோசிஸ்டம் அண்ட் டு என்ஷூர் சஸ்டெயினபிள் ஸ்டாக் ஆஃப் ஃபிஷரீஸ் இந்த வேர்ல்டை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக 21st நவம்பர் வேர்ல்டு ஃபிஷரீஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ இந்தியால 10th ஜூலை நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க. நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபிஷரீஸ் டெவலப்மெண்ட் போர்டு. நேஷனல் ஃபிஷரீஸ் டெவலப்மெண்ட் போர்டு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய நேஷனல் ஃபிஷரீஸ் டெவலப்மெண்ட் போர்டு தான் ஆர்கனைஸ் பண்றாங்க. இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரீஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரிங் கீழே வருது. ஸோ 10th ஜூலை நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே. ஓகேவா? இந்த 2022ன்றது 65th நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றாங்க. எதுக்காக இந்தியால 10th ஜூலை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க, 2 ப்ரொஃபசர்ஸ். ஒன்னு டாக்டர் ஹிர்லால் சௌத்ரி அண்ட் அல்குனி. இவங்க 2 பேரும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா இன்டியூஸ்ட் இன்பிரீடிங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சக்சஸ்ஃபுல் இன்டியூஸ்ட் இன்பிரீடிங், அதுவும் மேஜர் கார்ப்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? அங்குல் ஒடிஷால இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 10th ஜூலை 1957ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 10th ஜூலை 1957 அப்போ அங்குல் ஒடிஷால சக்சஸ்ஃபுல் இன்பிரீடிங் ஆஃப் மேஜர் கார்ப்ஸ் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எதனால வருது அப்படின்னா இந்த கார்போட பிட்யூட்டரி ஹார்மோன் எடுத்து அதை யூஸ் பண்ணி ப்ரீடிங் ஆஃப் மேஜர் கார்ப்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்போட பிட்யூட்டரியோட ஹார்மோன் எடுத்து ப்ரீடிங் ஆஃப் மேஜர் கார்ப்ஸை சக்சஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம லேட்டரா இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ் டெவலப் பண்றதுக்கும் இந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வி கேன் கெட் குவாலிட்டி சீட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிஷஸ். குவாலிட்டி சீட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிஷஸ் அக்ராஸ் த கண்ட்ரியை வச்சுக்கிறதுக்காக இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த 2 சயின்டிஸ்டுக்கும் ப்ரொஃபசர் ஹர்லால் சௌத்ரி அண்ட் அல்குனி இவங்களோட கான்ட்ரிபியூஷனை செலிப்ரேட் பண்றதுக்காக 10th ஜூலை எவ்ரி இயரா நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே 65th ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே 2022ன்றது. ஓகேவா? ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா growth ஆஃப் அக்வா கல்ச்சர் செக்டர். இதனாலதான் அக்வா கல்ச்சர் செக்டர் வந்து ரேப்பிடா டெவலப் ஆச்சு. அக்வா கல்ச்சர்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு கிளாஸஸ்ல கவனிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெவல்யூஷன். ப்ளூ ரெவல்யூஷன்ன்றது ஃபிஷரீஸோட ரிலேட்டடான ரெவல்யூஷன். ப்ளூ ரெவல்யூஷன் வந்து ஃபிஷரீஸ் ரிலேட்டட் ரெவல்யூஷன். அப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ப்ளூ ரெவல்யூஷன் வந்து இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபிஷரீஸ்ன்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. 2016லே லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 2016ல லான்ச் பண்ண ஸ்கீம் தான் இந்த இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபிஷரீஸ். அடுத்து ரீசெண்டா 2020ல பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா இப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதோட பட்ஜெட் ஓவர்லே 20,050 crore 5 year பீரியட்காக கொண்டு வந்திருக்காங்க. 2020ல இருந்து 2025 வரைக்கும்
5-year பீரியடுக்காக. இதோட ஆம்பிஷன் எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிஷ் ப்ரொடக்ஷனை 2024-25க்குள்ள 22 மில்லியன் மெட்ரிக் டன்னர்ஸா கொண்டு வரணும். ஸோ ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல எய்ம் வந்து 22 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் by 2024-25 அண்ட் கரண்டா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 13.76 மெட்ரிக் டன்னர்ஸ் தான் இருக்கு. மில்லியன் மெட்ரிக் டன்னர்ஸ் கரண்டா இருக்கு. அதை வந்து 22 மில்லியன் மெட்ரிக் டன்னர்ஸா கொண்டு வரணும்ன்றது ஃபர்ஸ்ட் ஆம்பிஷன். செகண்ட், அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் டு அபவுட் 55 lakh people. இந்த செக்டர் டிபெண்ட் பண்ணிருக்க 55 lakh peopleக்கு அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். தேர்ட் ஆம்பிஷன், thirst for infusing new technologies in fisheries and aquaculture. Still traditional practice இல்லாம அவங்களுக்காக நியூ டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெக்னாலஜியை இன்ஃபியூஸ் பண்ணுன்றதுக்காக இது தேர்ட் ஆம்பிஷனா வச்சிருக்காங்க. ஃபோர்த் ஆம்பிஷனா, இன்க்ரீஸ் பிரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் அண்ட் பிரிங் என்டர்பிரினர்ஷிப் பிசினஸ் மாடல், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் மாடல் இன் ஃபிஷரிஸ் செக்டர். ஸோ ஃபிஷரிஸ் செக்டரை வந்து பிரைவேட் கான்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணி, பார்ட்டிசிபேஷன் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணி, என்டர்பிரினர்ஷிப் அண்ட் பிசினஸ் மாடல்ஸை இன்க்ரீஸ் பண்றது தான் இதோட 4 எய்ம் ஆஃப் இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா. ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 2018-19ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட பட்ஜெட் ஓவர்லே 7,522.48 crore. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிஷரிஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்றதுக்காக, ஃபிஷரிஸ் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் மெரைன் அண்ட் இன்லேண்ட் செக்டர்ஸ் போத், இந்த ரெண்டு செக்டர்ஸோட ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக இது வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அண்ட் இதுல இந்த ப்ராஜெக்டுக்கு கீழே, சாரி இந்த ஸ்கீமுக்கு கீழே வர ப்ராஜெக்டுக்கு அப் டு 80% வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ எஸ்டிமேட்டட் ஒரு ஆக்சுவல் காஸ்ட்ல 80% வந்து சப்சிடி கொடுத்துருவாங்க, லோனா கொடுத்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், 2nd May வேர்ல்டு டியூனா டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க. 2nd May வேர்ல்டு டியூனா டே. எதுக்காக இந்த ஸ்பீஷஸ்க்கு மட்டும் பர்டிகுலரா கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூனா ஃபிஷ்ன்றது ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ். ஓகேவா? நியர்லி 25.2% புரோட்டீன் வந்து இந்த டியூனா ஃபிஷ், ஹையஸ்ட் புரோட்டீன் கொடுக்கக்கூடிய ஃபிஷ் இந்த டியூனா ஃபிஷ். சின்ஸ் 2017ல இருந்து இந்த டே செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. So that இது வந்து highly migratory fishம் கூட. So nearly 20% of total value of all marine capture fish. அதாவது capture fishல 20% வந்து இந்த டியூனா ஃபிஷ்ஷா தான் இருக்கும். அண்ட் 8% ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து இந்த டியூனா ஃபிஷ் இருக்கனால, ஸோ இந்த டியூனா ஃபிஷ்ஷுக்காக ஸ்பெஷலா 2nd May கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் அ ஹையஸ்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபிஷ் அண்ட் 20% ஆஃப் த டோட்டல் வேல்யூ அண்ட் 8% ஆஃப் டோட்டல் ட்ரேட் இந்த ஃபிஷ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுனால இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு செலிப்ரேட் பண்றாங்க 2nd May. ஓகேவா? ஓகே, வேற என்ன படிக்கணும் ஃபிஷரிஸ் ரிலேட்டடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ரெக்கார்ட்ஸ் நம்ம இம்பார்ட்டண்டா படிக்க போறோம். ஒன்னு FAO ஓட ஸ்டேட் ஆஃப் ஃபிஷரிஸ்ன்ற ஒரு ரெக்கார்ட், அதோட ரிப்போர்ட் படிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஹேண்ட்புக் ஆன் ஃபிஷரிஸ் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் 2019-20, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி கீழே வரக்கூடிய இந்த 2 ரிப்போர்ட் அண்ட் FAOட ரிப்போர்ட்டையும் நம்ம கவர் பண்ண போறோம். அது தனியா எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து டைரக்டா எக்ஸாம்ஸ்ல கேட்கற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஸோ அது 2 தனியா படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபிஷரிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிஷரிஸ்ன்றது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஃபிஷரிஸ்ன்றது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்வெஸ்டிங். ஹார்வெஸ்டிங்கா எதை ஹார்வெஸ்ட் பண்ண போறோம்? இதர் ஃபிஷ்ஷா இருக்கலாம், இல்ல அதர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸா இருக்கலாம். அதாவது கேப்சர் பண்ணக்கூடிய ஆர்கானிசமா இருக்கலாம், அப்படி இல்ல கல்ச்சர் பண்ணக்கூடிய ஆர்கானிசம், அதாவது ஃபிஷரிஸ் ரிலேட்டட் ஆர்கானிசம் அண்ட் அக்வா கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் ரைஸ் பண்ணி அதை ஹார்வெஸ்ட் பண்றது தான் ஃபிஷரிஸ். ஸோ ஃபிஷரிஸ்ன்றது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகேவா? எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்வெஸ்டிங், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்வெஸ்டிங் ஆஃப் அ ஃபிஷ் and other aquatic organism either from the wild, அதாவது capture மெத்தடா இருக்கலாம், இல்ல raising in a confinement.
கல்ச்சர் ஆர் அக்வா கல்ச்சர் மெத்தடா இருக்கலாம். சோ எனிவே ஃபிஷரிஸ்ன்றது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்வெஸ்டிங். அப்போ ஃபிஷ்னா என்ன? ஃபிஷ்ன்றது ஒரு கோல்ட் பிளட்டட் அக்வாட்டிக் ஆர்கானிசம். cold blooded aquatic organism that breathes with gills and swims with fins. ஓகேவா? ஒரு cold blooded organism, cold blooded aquatic organism gills மூலியமா breathe பண்ணி fins மூலியமா swim பண்ணக்கூடிய ஒரு organism தான் இந்த cold blooded aquatic organism தான் இந்த fish. ஓகேவா? இந்த ஃபிஷரிஸ்ல இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ரேங்கிங் ஃபிஷரிஸ் ப்ரொடக்ஷன்ல தேர்ட் இன் த வேர்ல்ட். ஓகேவா? தேர்ட் இன் த வேர்ல்ட் அண்ட் அக்வா கல்ச்சர்ல செகண்ட், ஷ்ரிம்ப் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட். ஷ்ரிம்ப் ப்ரான். ஓகேவா? ஷ்ரிம்ப் வெர்சஸ் ப்ரான் ரெண்டுமே இறால்னு சொல்லக்கூடியதுதான். ஷ்ரிம்ப் வெர்சஸ் ப்ரானோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளாஸ்ல கவர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து ஷ்ரிம்ப் ப்ரொடக்ஷன்ல இந்தியா வந்து ஃபர்ஸ்ட். அதுவும் கல்ச்சரல் ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட்ல இந்தியா ஃபர்ஸ்ட். ஷ்ரிம்ப் ப்ரொடக்ஷன்ல வேர்ல்டுல இந்தியா ஃபர்ஸ்ட் அண்ட் கல்ச்சரல் ஷ்ரிம்ப்ல வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் அகெயின். அண்ட் ஃபிஷ் எக்ஸ்போர்ட்ல இந்தியா ஃபோர்த். ஃபிஷ் எக்ஸ்போர்ட்ல இந்தியா ஃபோர்த். ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல இந்தியா தேர்ட். ஓகேவா? ஓகே, இந்த ரெண்டு ரெக்கார்ட்ஸ் படிக்க போறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ஃபிஷ்ஷோட லைஃப் சைக்கிள் அண்ட் அதோட அனாட்டமி. இது ரெண்டையும் பார்த்திடலாம். ஃபிஷ்ஷோட லைஃப் சைக்கிள். ஃபிஷ் நம்ம ஜென்ரலா ஹியூமன்ஸ்க்கோ இல்ல எனி ஆர்கானிசம் எடுத்தாலும் அதுக்கோட லைஃப் சைக்கிள் இருக்கும். அண்ட் ஃபிஷ்ஷுக்கு வந்து 6 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, ஃபிஷ்ஷுக்கு வந்து 6 ஸ்டேஜஸ் இருக்கு. டிராயிங் கொஞ்சம் மோசமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் வந்து அடல்ட்ல இருந்து எக்ஸ் லே பண்ணும். எக்ஸ்ல இருந்து எம்பிரியோஸ் டெவலப் ஆகும். எம்பிரியோஸ்ல இருந்து லார்வே டெவலப் ஆகுது. லார்வேல இருந்து ஃப்ரை ஸ்டேஜ்ல இருந்து ஃபிங்கர்லிங்ல இருந்து அகெயின் அடல்ட் ஸ்டேஜுக்கு மாறிடுது. ஓகேவா? இப்போ இந்த ஈச் ஸ்டேஜோட இம்பார்ட்டன்ஸ், டே டியூரேஷன் எல்லாம் பார்ப்போம். ஓகே, எக்ல இருந்து எக் எப்படி வருது, எக் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பானிங் ப்ராசஸ். இந்த ஸ்பானிங் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட். டைரக்டா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸ்பானிங் அப்படின்னா என்னன்னா ஃபீமேல்ல இருந்து எக்கும் மேல்ல இருந்து மில்ட்டும், அதாவது மேல் செமன் ஆஃப் ஃபிஷ் தான் நம்ம மில்ட்னு சொல்றோம். இந்த மில்ட்ன்றது மேல் ஃபிஷ்ஷோட சிமன். ஃபிஷோட சீமன் தான் இந்த மில்ட். ஓகேவா? சோ எக் ஃபீமேல்ல இருந்து எக்கும் மேல்ல இருந்து இந்த மில்ட்டும் வாட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நெஸ்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணி அந்த ஃபர்டிலைஸ்ட் ஆன பார்ட் தான் இந்த எக். ஓகேவா? ஃபர்டிலைஸ்ட் ஆன பார்ட் தான் எக். அந்த இந்த ப்ராசஸ்க்கு நம்ம வந்து ஸ்பானிங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் என்ன? ஸ்பானிங். டைரக்டா கேட்பாங்க. ஸ்பானிங்னா என்னன்னா சோ ஃபீமேலோட எக்கும் மேலோட மில்ட்டும் வாட்டர்ல ரிலீஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகுறது தான் ஸ்பானிங். சோ நமக்கு எக் வந்துருச்சு. இந்த எக்ல இருந்து ஹேட்ச் ஆகும். இதுக்கு 2 to 3 days ஆகும். ஓகேவா? எக்ல இருந்து லார்வாவா ஹேட்ச் ஆகுறதுக்கு 2 to 3 days ஆகும். இந்த லார்வாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா மவுத்னு எந்த பார்ட்டும் இருக்காது. இந்த லார்வாக்கு மவுத்ன்ற தனி ஆர்கன் இருக்காது. அதுக்கு பதிலா யோக் சாக்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? யோக் சாக்னு ஒண்ணு மவுத்துக்கு கீழே ஒரு சாக் மாதிரி போர்ஷன்ல தொங்கிட்டு இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த லார்வா இந்த போர்ஷன் தான் நம்ம வந்து யோக் சாக்னு சொல்றோம். இந்த யோக் சாக்ல இருந்து தான் அதுக்கு நியூட்ரிஷனை அதை அப்சார்ப் பண்ணிக்கும். இந்த யோக் சாக்ல இருந்தா அதோட நியூட்ரிஷனை அதை அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகேவா? இந்த லார்வால இருந்து நெக்ஸ்ட் ஸ்பான் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த ஸ்பான் ஸ்டேஜுக்கு 2 to 3 days ஆகும். லார்வால இருந்து ஸ்பான் ஸ்டேஜ் போறதுக்கு 2 to 3 days ஆகும். இந்த ஸ்பான் ஸ்டேஜ்ல மவுத் நல்லா டிஃபைன்டா டெவலப் ஆயிடும். ஓகேவா? மவுத் நல்லா டிஃபைன்டா டெவலப் ஆயிடும். அண்ட் இதுல இருந்து அதை நியூட்ரிஷன் எடுத்துக்கும். ஃபைன். அடுத்து இந்த ஸ்பான் ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஃப்ரை ஸ்டேஜுக்கு வரதுக்கு 7 to 10 days ஆகிடும். இந்த 7 to 10 days ஆகிடும். சோ இங்க ரெண்டு ஸ்டேஜ் படிச்சிருக்கோம். எக்ல இருந்து லார்வால யோக் சாக் இருக்கும். யோக் சாக் இருந்தா அது லார்வா. யோக் சாக் இல்லாம நல்லா வெல் டிஃபைன்டு மவுத் இருந்தா அது ஸ்பான் ஸ்டேஜ். இந்த ஸ்பான் ஸ்டேஜ்ல இருந்து அடுத்து ஃப்ரை ஸ்டேஜ் இருக்கும். ஃப்ரை ஸ்டேஜ்ன்றது 7 to 10 days ஆகும் டெவலப் ஆகுறதுக்கு. அண்ட் இங்க ஃபிஷ்க்கு வந்து ஃபிஷ்ஷோட ஷேப் அட்டைன் ஆகும். ஃபிஷ்ஷுக்கான ஷேப், பேசிக் ஷேப் வந்து இந்த ஃப்ரை ஸ்டேஜ்ல அட்டைன் ஆயிடும். அண்ட் இது வந்து 1 to 2 centimeter தான் இருக்கும். இந்த
இந்த fry stageல இந்த fries வந்து 1 to 2 centimeter தான் இருக்கும் and it starts feeding on zooplanktons. அங்க இருக்கக்கூடிய zooplanktons ஃபீட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து இந்த ஃப்ரைல இருந்து ஃபிங்கர்லிங் ஸ்டேஜ் போகும். ஃப்ரைல இருந்து ஃபிங்கர்லிங் ஸ்டேஜ் போறதுக்கு 30 to 90 டேஸ் கிட்ட ஆயிடும். ஓகேவா, நியர்லி 1 to 3 months கிட்ட ஆயிடும். அண்ட் இங்க வந்து ஃபிஷ்ஷோட சைஸ் வந்து ஒரு ஃபிங்கர் சைஸ் ஆயிரும். ஓகேவா, ஒரு ஃபிங்கர் சைஸ்ல ஃபிஷ் இருக்கும். இது ஒரு ஃபிங்கர்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபிங்கர் சைஸ்ல ஃபிஷ் இருக்கும். அதான் இந்த ஃபிங்கர்லிங் ஸ்டேஜ். அடுத்து ஃபிங்கர்லிங்ல இருந்து ஜுவினைல் ஸ்டேஜ். ஜுவினைல் ஸ்டேஜ்ன்றது ரீப்ரொடக்டிவா மெச்சூர்ட் பண்ணதா நம்ம ஜுவினைல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ரீப்ரொடக்டிவ்லி மெச்சூர்ட் பண்ணதா நம்ம ஜுவினைல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஜுவினைல் ஸ்டேஜ்ல இருந்து அடல்ட் ஸ்டேஜ். இதுக்கு வந்து நியர்லி 1 month 10 to 12 months, அதாவது nearly 1 year ஆயிரும். and இந்த adults are capable of reproduction. இந்த adults are capable of reproduction. so 6 stages இருக்கு. 6 stages என்னன்னா, first வந்து egg, next வந்து larva, next spawn stage, next fry stage, next fingerling, next juvenile, அடுத்து வந்து adult. ஓகேவா, இதுதான் ஃபிஷ்ஷோட 6 லைஃப் ஸ்டேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து anatomy of fish. ஃபைன். anatomy of fishல நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஐஸ், மவுத் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு சில பார்ட் நமக்கு தெரியாது. என்ன பார்ட்? இது ஐஸ். ஓகேவா, டார்க் ரீஜன்ஸ்ல நல்லா பாக்குறதுக்காக டெவலப் ஆயிருக்கா. இந்த ஐஸ் வந்து நல்லா ப்ராமினென்ட்டா இருக்கும். ஓகேவா, நல்லா ப்ராமினென்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மவுத் நமக்கு தெரியும். அடுத்து நார்ஸ்ன்றது நாஸ்ட்ரில்ஸ். ஓகேவா, நார்ஸ்ன்றது நாஸ்ட்ரில்ஸ் பார்த்தா இந்த நார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இம்பார்ட்டன்டான பார்ட் வந்து கில்ஸும் அதோட கவர் பண்ணிருக்க ரீஜன் ஓப்பர்குலமும். ஓகேவா, கில்ஸ்ன்றது அதோட லங் ரீஜன் மாதிரி கில்ஸ், அதை கவர் பண்ணிருக்க கூடிய பார்ட் தான் அந்த கில் கவர்னு சொல்லக்கூடியது அந்த ஓப்பர்குலம். ஓகேவா, ஓப்பர்குலம். நெக்ஸ்ட் வந்து பெக்டோரல் ஃபின். இது வந்து பெக்டோரல் ஃபின். அடுத்து வந்து டார்சல் ஃபின். இந்த டார்சல் ஃபின்ல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு ஸ்பைனி போர்ஷன், இன்னொன்னு சாஃப்ட் ரேடு போர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, டார்சல் ரீஜன்ல 2 பார்ட், ஒன்னு ஸ்பைனி, இன்னொன்னு சாஃப்ட் ரேடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் ப்ராமினென்ட்டா தெரியும், அதுக்கு பேரு லேட்ரல் லைன். அதோட பேரு லேட்ரல் லைன். லாஸ்டா இந்த டெயில் ரீஜனுக்கு பேரு கார்டல் ஃபின்னு சொல்லுவாங்க. கார்டல் ஃபின் ஆர் டெயில் போர்ஷன். ஓகேவா, சோ அந்த ஸ்ட்ரீமுக்கு ஏத்த மாதிரி மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா இந்த டெயில் ரீஜன். ஓகேவா, ஸ்ட்ரீம் ஏத்த மாதிரி மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா இந்த டெயில் ஆர் கார்டல் ஃபின் ரீஜன். அடுத்து இந்த ஆனல் ஃபின் பின்னாடிதான் ஆனல் பார்ட் இருக்கும். சோ இந்த ஆனல் ஃபின் எதுக்காக அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷுக்கான பேலன்ஸை கொடுக்கக்கூடியது இந்த ஆனல் ஃபின் ரீஜன் தான். ஓகேவா, ஃபிஷ்ஷுக்கான பேலன்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த ஆனல் ஃபின் ரீஜன். லாஸ்டா பெல்விக் ஃபின். ஓகே, பெல்விக் ஃபின். சோ anatomy of fishல நம்ம வந்து ஐஸ் பார்த்திருக்கோம். அடுத்து மவுத், நார்ஸ், கில்ஸ், அதை கவர் பண்ணக்கூடிய ரீஜன் தான் இந்த ஓப்பர்குலம். நெக்ஸ்ட் பெக்டோரல் ஃபின், டார்சல் ஃபின், லேட்ரல் ஃபின், டெயில் ஆர் கார்டல் ஃபின், நெக்ஸ்ட் ஆனல் ஃபின் அண்ட் பெல்விக் ஃபின் லாஸ்டா. ஓகேவா, சோ இப்படிதான் ஒரு ஃபிஷரிஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்த பார்ட் என்ன பார்க்க போறோம்னா டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். ஓகேவா, சோ எப்படி கிளாஸ் கொண்டு போலான்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஆஃபர் இருக்கு. 1299 அண்ட் 299 worth உள்ள பேக்கேஜும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, சோ வேற எப்படி கிளாஸ் என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லுங்க, அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து வந்து நம்ம டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன் பார்க்க போறோம். டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்க்க போறோம். அண்ட் அந்த ஃபிஷ்ஷோட கிளாசிஃபிகேஷன் அண்ட் அக்வாகல்ச்சர் இதைத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். வேற என்ன இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லுங்க. இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா மாத்திக்கலாம். ஓகேவா, சோ அவ்வளவுதான் இன்னைக்கு. தேங்க்யூ.